வணக்கம். ஸ்ரிஷா ஐயங்கார்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மிளகா கிள்ளி போட்டு முள்ளங்கி போட்டு ஒரு சாம்பார் பண்ண போகிறோம். ஒரு பெரிய முள்ளங்கி, இதில் அரை முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் சாம்பாருக்கு. வெள்ளை வெங்காயம் இது மாதிரி குட்டி குட்டியாக இருந்தது, அதை ஒன்றா நாலாக்கி ஒரு கையளவுக்கு வச்சுருக்கேன். தக்காளி இப்படி இந்த இவ்வளோ பெரிய தக்காளி, ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகா காரத்துக்கு நல்லா ஒரு கிட்ட 10 மிளகா கிட்ட இருக்கும். நல்லா இது மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி கொஞ்சம் விரையெல்லாம் எடுத்துட்டோம்னாக்கா கொஞ்சம் காரம் தமுக்கும். அதை வச்சுருக்கேன். இப்போ பருப்பு நல்லா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த குக்கர் கப்பில் 1 கப்பு பருப்பு, தோரம் பருப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். இந்த குக்கரில் இந்த பருப்பு சேர்த்துடலாம். இப்போ பருப்பு மொத்தம் போட்டுட்டேன். இதில் இந்த பருப்பில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அப்புறம் இந்த தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி, இந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துட்டு இப்படி கிளறி விட்டுக்கலாம். சாம்பாருக்கு கொஞ்சம் இந்த சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டுக்கலாம். நான் ஒரு அரை சொம்புக்கு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இதில் வெறும் ஒரு சிட்டிகை நெய், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். அப்புறம் வெறும் ஒரு சிட்டி கொஞ்சமாக உப்பு. நல்லா பருப்பு நல்லா வேகும். இந்த பருப்பு கொஞ்சம் வேக மாட்டேங்கிறது, அதனால தான் உப்பு போடுறேன். உங்களுக்கு நல்லா வேகிற பருப்பாக இருந்தால் உப்பெல்லாம் வேண்டாம். இப்போ இது கொதிக்கட்டும். கொதி வந்த அப்புறம் நம்ம இந்த குக்கர் மூடி போட்டோம்னாக்கா மூடியிலெல்லாம் மஞ்சளாக வராது. நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு மூடி போட்டு நல்லா 3 விசில் வாங்கிட்டு நான் இறக்கிக்கிறேன். குக்கர் விசிலெல்லாம் அடங்கிடுத்து. இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா ஜம்முன்னு பருப்பு ஜம்முன்னு வந்திருக்கு. இதுலேயே இந்த மிளகாயெல்லாம் இப்படி நசுக்கி விட்டுடலாம். இங்கே 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த எண்ணெயில் முதல்ல சீரகம் மட்டும் தாளிச்சிக்கலாம், கடுகு அப்புறமா தாளித்து கொட்டிக்கலாம். கொஞ்சோண்டு சீரகம் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரே ஒரு மிளகாத்தூள் அப்படி உடச்சி, ஒரே ஒரு மிளகாத்தூள், வெங்காயம், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு அரை வேக்காடு வதங்கிட்டனா போதும். இது மாதிரி எதழாக வெங்காயம் பிரிஞ்சுதுன்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு அரை வேக்காடு வதங்கியாச்சு. இப்போ இந்த முள்ளங்கி இந்த சாம்பார் இட்லி, தோசைக்கு, பொங்கலுக்கு அதுக்கெல்லாம் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஊத்தப்பம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கெல்லாம் முத்துன்னு தோசை, வெந்தய தோசை, வெறும் அவுள் தோசை, அவுள் இட்லிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாம்பார். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி வதக்கி விட்டுட்டு இப்போ இதுலேயும் நம்ம பருப்பில் மஞ்சள் பொடி போட்டிருக்கோம். அதனால் இதுலேயும் கொஞ்சமாக மஞ்சள் பொடி,
இதில் காய்க்கு அப்போ தான் கொஞ்சம் உப்பு ஏறும், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் லாஸ்ட்டில் குழம்பு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். காய் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். முள்ளங்கி வேகட்டும். உங்களுக்கு மிளகா காரம் போகாத மாதிரி இருந்ததுன்னா இந்த முள்ளங்கி வதக்கினப்போ கொஞ்சம் சாம்பார் பொடியோ இல்லைனா கொஞ்சம் மிளகா பொடி, கட்டை மிளகா பொடியோ அது கூட கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். நான் இந்த காரம் போகிறோம், அதனால் இது பாருங்கள் நல்லா இது மாதிரி கடைஞ்சி வச்சுட்டேன். இது பருப்பு கடையிற மாதிரி கடைஞ்சி வச்சுட்டேன். இந்த காரம் இருக்குது, அதனால் நான் எதுவும் போடலை. இந்த முள்ளங்கி நல்லா வேகட்டும். வெந்த அப்புறம் இங்கே பாருங்கள், புளித்தண்ணி ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அவ்வளோ புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். அதை அப்புறம் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், காய் நல்லா ஜம்முன்னு வெந்துட்டு இப்படி உடைக்க வருது. இந்த புளித்தண்ணியில் போட்டு இன்னும் 2 நிமிஷம் கொதிக்க வச்சோம்னா அது இன்னும் வெந்துடும். இந்த புளித்தண்ணி விட்டுக்கலாம் இதுலேயே. இப்போ இன்னும் இந்த புளி பச்சை வாசனை போகணும். ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள், புளி பச்சை வாசனை ஜம்முன்னு போயிருக்கோம். இன்னும் நல்லா வெந்துடுத்து முள்ளங்கியும். இப்போ இதை எடுத்து அப்படியே இதில் சேர்த்துடலாம். நான் இப்போ தான் இது கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். இதை எடுத்து அப்படியே இதில் சேர்த்துறேன். பாருங்கள், எல்லாம் சேர்த்துட்டேன். கொஞ்சம் உப்பு நம்ம சரியாக போடலை, இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அவ்வளோதான். இப்போ கொதிக்க விட்டுடலாம். இப்போ இந்த சாம்பார் பாருங்கள், இப்படி தண்ணியாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஜம்முன்னு சாதத்தோட டிஃபனோட எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது கொதிக்கட்டும். இது வருது. கொதிக்கிற சமயத்தில் நம்ம ஒரு தாளிப்பு சேர்த்துடலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு பொரியட்டும். கடுகு பொரியிறது கூடவே கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை. கேஸ் அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். இதிலே கொஞ்சம் பெருங்காயம். அப்படியே இந்த சாம்பார் கொதிக்கிறதுக்கு இது எடுத்து அப்படியே ஒரு கரண்டி சேர்த்துருக்கேன். இதை அப்படியே எடுத்து அந்த குழம்புல சேர்த்துடலாம். அவ்வளோதான். ரொம்ப அருமையான ஒரு மிளகா கிள்ளி போட்டு முள்ளங்கி போட்ட சாம்பார். ரொம்ப ஜம்முன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே கொத்தமல்லி மறந்துட்டேன். கொத்தமல்லி அவ்வளோதான். சாம்பார் ரெடி. அடுத்து ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது கொத்தவரங்காய் வேக வச்சுட்டேன் நல்லா. இங்கே பாருங்கள், இப்படி மசிச்சு வேக வச்சுருக்கேன். இப்போ இதை காய் பண்ணலாம். கொஞ்சமாக கடுகு, பொரியிறது கூடவே
கொஞ்சம் உளுந்து, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, காரத்துக்கு மிளகா, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இந்த கொத்தவரங்காய் போட்டுடலாம். இந்த கொத்தவரங்காய் மஞ்சள் போட்டு தான் வேக வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சமாக உப்பு, காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இதை வதக்கி விட்டுட்டு இது 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் வந்து இந்த துவரம்பருப்பு, வெந்த துவரம்பருப்பு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். பயத்தம்பருப்பு கூட போட்டுக்கலாம். வெறும் அங்கங்கே அந்த பருப்பு தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் இந்த தண்ணி இது போட்டோம் பாருங்கள். கொஞ்சம் இந்த தண்ணியெலாம் கொஞ்சம் வற்றிட்டு இப்போ இந்த தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கிறேன். இறக்கிட்டோம்னா சூப்பரான தேங்காய் போட்ட கொத்தவரங்காய் கறி ரெடி ஆகிடும். இன்றைக்கி மாங்காய் வச்சு முள்ளங்கி சாம்பார், கொத்தவரங்காய் கறி, மாம்பழம், அவ்வளோதான் ரெடி ஆகிட்டு. இல்லை சமையல்லாம் ரெடி ஆகிட்டு. மிளகா கிள்ளி போட்டு, முள்ளங்கி போட்டு பருப்பு சாம்பார், அப்புறம் வந்து கொத்தவரங்காய், தேங்காய் போட்டு கறி, மாம்பழம். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.